அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு கூப்பிட்டுருக்காங்க மேடம். போயிட்டுருக்கேன். 2 மணி நேரம் லேட். செத்த. பட் இங்கே தான் என் டேலண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லை சார், முடியாது சார். சார் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டுருக்கேன் சார். சார் வேலை வரும் போகும். ஆனால் என் ரேணு மாதிரி இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டா சார். ஆர்டர் வேணாம் சார். என்னது, ஃபயர் பண்ணுவீங்களா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் உனக்கு வேணாம் சார். பாய். வண்டியில் ஏறிடணும். தேவையில்லாம என்ன சைக்கோ ஆக்கிட்டு இருக்கானுங்க. This is the limit. ஏர்ல சீன் போடுறியா? வாட்? என் மேனேஜர் கூட அவஸ் இந்த லைன் ரேனு டென்ஷன்ல இருக்கு. ப்ளீஸ் வண்டியில் ஏறு. அப்படியா? சரி, உன் செல்ஃபோனை காட்டு. ரிசீவ் கால்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் எதுக்குமா? அதுவும் பஸ் ஸ்டாண்டில் போய் யோ வேற வேலை ஏதாவது பாரியா? என்ன நம்பவே மாட்டியா? ஹே, எதுக்கு இதெல்லாம்? நீ ரிசீவ் கால்ஸ் காட்டு, நான் நம்புறேன். சிம்பிள் தானே? இல்ல பேசி முடிச்சுட்டு அது டிலீட் பண்ணுவியா? ரேனு வண்டியில் ஏறி ரேனு. போற வழியில காட்டுறேன். ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். 2 மணி நேரம் லேட் பாலா. திஸ் இஸ் யுவர் பர்சனல் ரெக்கார்ட். எல்லாரும் பாக்குறாங்கடி. வண்டியில் ஏறுடி. டீக்குன்னு குறைச்சல் இல்லை. இடியட். ஹே பாஸ், மேடம் துப்பட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல வீட்ல சிக்கி ஸ்கிராச்சிங். ஓ மை காட். தேங்க்ஸ் பாஸ். துப்பட்டா சரி பண்ணிடுறேனோ. இப்போ எதுக்கு அந்த பொறுக்கிங்களுக்கு தேங்க்ஸ் சொன்ன? ஏம்மா துப்பட்டா சரி பண்ண சொன்னா உன் நல்லது தானே சொல்றாங்க. என்ன நீ எல்லாரையும் திட்டுற? நான் இன்னைக்கு துப்பட்டாவே போடல. பாவீங்களா, உங்களுக்கு என்னடா பண்ண? இப்போ அவ எஃப்எம் ஆன் பண்ணிடுவாரடா. வண்டி எடு. இப்பெல்லாம் நீ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற. நான் சொல்லட்டா? நீ கிரீன் கலர் சாக்ஸ் போட்டிருக்க. அது உன் பேஜ் கலர் பேண்டோட மேட்சே ஆகல. கேவலமா இருக்கு. உன் ஷர்ட்ல டாப் 2 பட்டன் போடல. உன் பாக்கெட்ல அதே செல்லோ பண்ண வச்சிருக்க. செஸ்ட் முடிய ட்ரிம் பண்ணிருக்க. வேற ஏதாவது டீடைல் சொல்லட்டுமா? சொல்லு. நீ எங்க போன மட்டும் சொல்லுமா ப்ளீஸ். போ. குட் நைஸ் ஆம்பியன்ஸ். அன்னை தெரிசா மனநல்ல காப்பு. ஏய், எங்க கொண்டு வந்திருக்க? என்ன லேட்டா வந்ததுக்காக மென்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வரதெல்லாம் டூ மச் ரேனு. ஹாய் ஹாய் ஹாய், ஐ எம் அப்பர்ணா. ஹாய் பாலா. இவர்தான் நீ சொன்ன பாலாவா? கொஞ்சம் அப்படிதான் இருக்கார்ல. எனிவேஸ், நான் உள்ள போய் அரேஞ்ச் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட்டி வந்துரு. ஓகே, பாய் பாய். அப்பர்ணா அப்பர்ணா அப்பர்ணா. அப்புறம் ஒன்றும் இல்லை. ரேனு அவங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ரேனு? இன்னைக்கு என்ன நாள்னு கூட மறந்துட்டல. என்ன நாள்? நம்ம லவ் பண்ண புதுசுல என்னோட பர்த்டேக்கு நைட்டு 12 மணிக்கே விஷ் பண்ணோன்னு என் ஹாஸ்டல் வார்டன் கிட்டலாம் சண்டை போட்டேன். அடுத்த பர்த்டேக்கு காலையில 10 மணிக்கு கால் பண்ணி கோவிலுக்கு போகலான்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த பர்த்டேக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கால் பண்ணி ஹாய் அப்படின்னு என் பர்த்டே மறந்துட்டியான்னு கேட்டதுக்கு என் லைஃப் ஃபுல்லா உன் பர்த்டே எப்படி மறப்பேறேனுன்னு கேட்டால் தானே நீ. ஆனா இன்னைக்கு என் பர்த்டே நீ மறந்துட்ட. செக் செக் செக். ஹே ரேனு, என் லைஃப்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் நீதான். நீ மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ என்னையும் இந்த மனநல காப்பகத்தில் சேர்த்துருப்பாங்க ரேனு. நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதை விட சாரி சொன்னது தான் அதிகம். ஆனால் நான் இன்னைக்கு சாரி சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உன் பிறந்த நாள். உலக பூக்களின் வாசம் உன
உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். மலையுச்சி எட்டி பனி கட்டி வெட்டி உன் குளியல் தொட்டியில் கொட்டி சூரியனை வடிகட்டி பனியெல்லாம் முறுக்கிடுவேன். உன்னை அது குளிக்கத்தான் இதன் பார்த்து இறக்கிடுவேன். கண்ணில்லா பெண் மீன்கள் பிடித்து உன்னோடு நான் நீந்த விடுவேன். நீ குளித்து முடித்து துவட்டத்தான் என் காதல் மடித்து தந்திடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஓ ஓ ஓ ஓ ஏய் ரேணு, ரேணு என்னாச்சு ரேணு? ரேணு I'm impressed. எது? சாரி கேக்கல. ப்ளீஸ். என்ன அதிக வாட்டி அட வச்சதும் நீதான், சிரிக்க வச்சதும் நீதான். என் பர்த்டேக்கு நீ ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். உன் பர்த்டேக்கு நீ தானே ரெசல்யூஷன் எடுக்கணும். நான் எடுக்கணுமா என்ன? என் தலை மேல கை வை. ஏதோ பெருசா வைக்கிறா. என் பர்த்டேக்கு நீ தர கிஃப்ட் இதுதான். இனிமே நீ குடிக்கவே மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லி 7 பேர் குடிச்சிட்டடா. எங்க யாரையும் குடி விடாம. அப்பே சொன்ன இவங்கள குடி. சீர் என்னடாச்சு? அவனா கடையவா வாங்க போயிருக்கான். ஏய் பாஸ் 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 நீ செத்த. സാർ ആ ചന്ദ്രു എവിടെ ഉണ്ട് സാർ കസ്റ്റമർ പ്ലേസിൽ ഇരിക്കാൻ സാർ. അങ്ങനെ ലൈനിൽ വെയിറ്റ് ചെയ്യും. எப்படி சவுண்டா கலக்குறம்ப. ആ മണി சார் എന്താ ടിവി பார்த்துட்டு இருக்கியா? இல்ல சார், நான் கஸ்டமர் பிளேஸ்ல இருக்கேன். கஸ்டமர் டிவி பார்த்துட்டு இருக்கேன். நான் லோன் அப்ளிகேஷன் செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ആ ശരി, അങ്ങനെ ലൈനിൽ വെയിറ്റ് ചെയ്യും. ஏய் பாஸ் கூப்பிடுறா, டிவி ஆஃப் பண்ணு. பேக் கொடு. இதல்ல. ഹലോ, എന്താ ബിജു, ഡ്രൈവിംഗ് ആണോ? അതെ സാറേ. ആ ശരി ശരി, വണ്ടി ഒന്ന് സൈഡിൽ പാർക്ക് ചെയ്തിട്ടേ
ലൈനിൽ ഹോൾഡ് ചെയ്യും. ശരി സാറേ. ഹലോ சார் கஸ்டமர் பிளேஸ்ல இருக்கேன் செக்யூரிட்டி பிடிசி கலெக்ட் பண்ண வந்தேன் அப்புறம் கூப்பிட்டுமா சார் അല്ല അങ്ങനെ ലൈനിൽ വെയിറ്റ് ചെയ്യൂ. கான்ஃபரன்ஸ் கால் ஆக்டிவ் டா டேய் கிவ் இட் ஆன் ആ എനിക്ക് റിവ്യൂ മീറ്റിംഗ് ഇല്ല. ഈ കോൺഫറൻസ് കാളിലെ മുടിച്ചോളാം. ചന്ദ്രു എന്താ സ്റ്റാറ്റസ്? சார் இங்க சரல் காப்பி வாங்க வந்தேன். மேடம் மேல ஒரு மீட்டிங்ல இருக்காங்க சார். வாங்கிட்டு வந்து கிரெடிட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் சார். குட். மணி கஸ்டமர் டிவில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்? சார் ஐபிஎல் போயிட்டு இருக்கு சார். എന്താ ஸ்கோர்? அது ஏதோ இனாகிரேஷன் செரிமனி போல இருக்கு சார். எல்லாரும் ரொம்ப கம்மியா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீ எந்தோ லோன் அப்ளிகேஷன்ல இருக்கேன்னு சொன்னா? ஆமா சார், அது பழைய லோனு. கெஸ் இட் ஷுட் பி ஓகே சார். நீ போனை கட் பண்ணு. ஓகே சார். ചന്ദ്രു നീ കട്ട് பண்ணு. ഫൈൻ സാർ. ബിജു ഇപ്പൊ എവിടെയാ? ഞാനിപ്പോ കെലിസാണ് സാർ. ഇന്നലെ കിട്ടിയ ലീഡാണ് സാർ. ഡോക്യുമെന്റ്സ് എല്ലാം സ്റ്റേറ്റ്മെന്റിലെ 2 ചെക്ക് റിട്ടേൺ സാർ അത് അപ്രൂവ് ചെയ്തില്ലെന്ന് അറിയാം. ഞാൻ തന്നെ അത് റിജക്ട് ചെയ്തു. സോറി സാർ. ഫോൺ വെക്കണ പട്ടി. ശരി സാർ, ശരി സാർ. ബാല செக்யூரிட்டி பிடிசிஸ் கலெக்ட் பண்ணியாச்சா? இல்ல சார் இப்பதான் கஸ்டமர் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவர் கையில் போனை கொடு. இல்ல சார் கஸ்டமரால பேச முடியாது சார். എന്താ മൗന വ്രതമാ? இல்ல சார் ஆக்சுவலா அது நான் எப்படி சொல்லுவேன். എന്ത് അയാൾ എന്താ ഫിസിക്കലി ചലഞ്ചറാ? இல்ல சார் அவர் கிடுகிடு மென்டலியா டிஸ்டர்பிங்கா ஹெல்ப். அவருக்கு நாக்குல ஃப்ராக்சர் சார். വാട്ട്? നാക്കില് ഫ്രാക്ചറോ? എടാ കുട്ടപ്പ അവിടെ പോട്ടോണ്ട് ഡാൻസ് ആടുന്ന കുട്ടികളെ IPL വീട്ടിലിരുന്ന് കണ്ടിട്ട് എന്റെ അടുത്ത് കള്ളം പറയുന്നല്ലേ? இல்ல சார் ഞാൻ എന്റെ UKG ഫെയിലായ പാപ്പയാ? இல்ல சார் நமக்கு சார் அவர் நாக்குல கூட மார்க்கெட் போட்டுருக்காரு சார். നല്ലവണ്ണം ഒന്ന് നോക്ക്, അത് കൊഴുക്കട്ടെയായിരിക്കും. എടാ നാളെ എന്നെ കേബിൽ വന്ന് കാണണം. ഐ വാണ്ട് ടു സീ ദോസ് PDC സൈൻ. ഓക്കേ? നാക്കില് ഫ്രാക്ചർ റാസ്കൽ. ഫോൺ ചെയ്യടാ. நீங்களும் தான் போய் சொன்னீங்க, என்ன மட்டும் ஏன்டா அவன் நோன்றான்? உன்ன மாதிரி ஒரு தேங்காய் பாட்டியா இருந்தா என்னையும் விட்டுருப்பான்ல. இந்தியா குச்சா அப்படிதான் சார். விடும் கோயங்க சாப்பிட்டா ஸ்மெல் வராது. இதோ அடுத்த டார்ச்சர். ஹே எங்க இருக்க? சொல்லு செல்லம். சூப்பர் நியூஸ். அப்பா பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. நமக்கு ஓகே சொல்லிட்டாரு. அம்மாவையும் கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லிருக்காரு. ஐ அம் சோ thrilled பாலா. He wants to meet you. இன்னைக்கு நைட் ப்ரீஸ் ஹோட்டல்ல பூந்தமல்லி ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணிருக்கேன். உடனே கிளம்பு. என்ன சொல்ற? அங்கிள் வந்திருக்காரா? நீ இப்ப சொல்ற, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன் இப்போ என்ன பிரச்சனை? இல்ல அது பாஸ் கூட பாண்டிச்சேரி பிரான்ச் போயிட்டு இருக்கேன். நீ பாண்டிச்சேரி போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ எங்க கேட்ட? திடீர்னு பாஸ் வந்து பாண்டிச்சேரி பிரான்ச் போகணும்னாரு. நாங்க எல்லாரும் நான் கிளம்பி வந்துட்டேன். நீ அட்லீஸ்ட் முன்னாடி கேட்டிருந்தா நான் அவாய்ட் பண்ணிருப்பேன். இட்ஸ் டூ லேட் ரேனு. அங்கிள் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? சரி கத்தாத. எப்போ வர முடியும்? ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு நைட்டே கிளம்புறேன். ஏர்லி மார்னிங்குள்ள சென்னை வந்துடுவேன். சரி அப்போ காலையில 6 மணிக்கு டைரக்டா ஹாஸ்டல் வந்துரு. அப்பாவை போய் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் ஏர்போர்ட்லயே டிராப் பண்ணிடலாம். ஹீஸ் லீவிங் டுமாரோ மார்னிங் at 9. ஷூர் சவுண்ட்ஸ் லைக் a plan ரேனு. சவுண்ட்ஸ் லைக் a plan. ரேனு இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. சாரிடா. இட்ஸ் ஓகே. பாய். ஆனா மாமா பாஸை தவிர எல்லாரையும் நல்லா சமாளிக்கிறடா. தா இது எல்லாம் உனக்கு தான். அசத்து பீரு நான் பாத்துக்கிறேன். ஐயா வா வாடா ராஜா. நீ இல்லாம நான் எப்படிடா? புடி வா. ஹாய் ரேனு. இதான் பாண்டிச்சேரியா? இது லோக்கல் தான். ஹே are you playing with me? என் லைஃப் உனக்கு விளையாட்டா போச்சா? தலைமையில கை வச்சு போய் சத்தியம் பண்ணா நான் செத்து போயிடுவேனே பாலா. டின் பீர் கிளாஸ் ஆக மாட்டேன் ரேனு.
எங்க அப்பாவை பாக்குறத விட உனக்கு குடிக்கிறது தான் முக்கியம் இல்ல? ஃப்ரெண்ட்ஸா கம்பல் பண்ணாங்க. நான் ஒன்றும் உன்ன போய் எப்படி நான் லவ் பண்ண? ஒரு லாஸ்ட் சான்ஸ் ப்ளீஸ். Enough, Mr. Bala. Enough is enough. ரேணு டேய் வாடா. குடு ஃப்ரிட்ஜ்ல வை. ரேணு ப்ளீஸ் புரிஞ்சுக்க. Everything is over. திரும்பி சத்தியம் பண்றேன். ரேணுமா ரேணு தலைவா சைடிஸே சாப்பிடல போல தெரியும் தலைவா. அதான் தலைவன் சீக்கிரம் சாஞ்சிருக்கிறான். அப்படியா? அந்த ஆபாயில அப்படியே சொரு தலைவா. நீப்பா சொரு. சைடிஸ் சாப்பிடுங்க, சாப்பிட்டா செட் ஆயிரும், செட் ஆனா பிட் ஆயிடுங்க தலைவா. சைடிஸ் சாப்பிடுங்க தலைவா. தலைவா உள்வாங்கிங்க தலைவா. தலைவா சாப்பிட்டுருக்காப்புல தலைவா. அவனா ஓகே. சாஸ்ல சிந்திருக்காப்புல. ஒருவேளை சிக்கன் பக்கோடால சாஸ் தொட்டு சாப்பிடும்போது ஸ்லிப் ஆயிட்டு இருக்குமோ? தலைவா என்ன தலைவா? பின் பண்ணி இன் பண்ணிட்டானுங்க தலைவா. என்ன தலைவா சொல்ற? ஆமா தலைவா, ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டானுங்க தலைவா. ஐயோ தலைவா, ஏன் தலைவா கைய உள்ள விட்ட? கைரக வேற பட்டிருக்குமே தலைவா. நீ மட்டும் என்ன தலைவா வாயில ஆபா எடுத்து வச்சு அப்படின்னா இல்ல? அப்ப நான் வாயை பொத்திட்டேன், நீ கத்தியால குத்திட்டியா தலைவா? சைலண்டா கிளம்பு தலைவா. சீக்கிரம் தலைவா. எங்க போலாம் தலைவா? எதிர்த்த பரல பாத்துக்கலாம் தலைவா. வா தலைவா. இந்த மேட்டரை இப்படியே விட்டுலாம் தலைவா. காலையில இருந்து கடைக்கடையா குடிக்கிறோம், திருப்தியா இல்லையா தலைவா? தலைவா நல்லவங்க எங்க இருக்காங்க தலைவா? ஆபீசர்ஸ் தலைவா, ஜென்டில்மேன்ஸ் தலைவா, ஜென்டில்மேன்ஸ் தலைவா. நாங்க எங்க போனாலும் நீங்க உள்ள இருக்கீங்களே தலைவா. உள்ள இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா தலைவா? தலைவா நீங்க நல்லவங்கன்றதுனால உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் தலைவா. ஏத்தாப்புல அண்ணாச்சி ஒயின் ஷாப்ல ஒருத்தனை மட்டை பண்ணி சட்டை போட்டு வச்சுக்கிறாங்க தலைவா. மறுபடியும் அந்த பக்கம் போயிட போற தலைவா. சேஸ் சேஸ். பட்டி இவங்களை போடலாமா? போடுறான்ல போடு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தம் பேப்பர்ல கைது போட்டு கிளம்பினே இரு. கையெழுத்து போடுறேன்னுச்சு பெரிய மனுஷன். இப்போ அது புரிஞ்சுதா? அப்படியே கையெழுத்து போட்டு என் சாவுக்கு நீங்களும் உங்களுக்கு தான் காரணம் சொல்லி எழுதி வச்சுட்டு அப்படியே தூக்கு போடுறேன். நீங்களும் அப்புறம் ஜெயிலில் சந்தோஷமா இருக்கும். யோ என்ன இவன் லவ் பண்ணிட்டு நம்மள ஜெயிலுக்கு போக சொல்றான், அதுவும் உன் கூட. அவனுக்கு கிரிமினல் புத்தி என்னாச்சு? இடுங்க ஐயா, பொட்டாஸ் மாசம் உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறேன். பா பா என்னப்பா நம்ம எதிர் வீட்டாங்கள் பொட்டாஸ் மாசம் விரதம் பிடிக்கிறாரு, நீங்க சிகரெட்டை புச்சுனுங்களா? டேய் அவன் என்ன புடிச்சா எனக்கு என்னடா? ஏன் சிகரெட் நான் பிடிக்கிறேன். ஏன் பேச மாட்டேன்? உன்னெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்குன உங்க அப்பனே நடுவுட்ல மாட்டி தொங்க விட்ட. ஏன் ஐயோ அந்த ஆளுக்கு போட்டோ வச்சு அதுல ஒரு பொட்டு வச்சே நீ. நான் எங்க அப்பனை மதிக்கிறது இருக்கட்டும், நீ என்னைக்காவது உங்க அப்பனை மச்சிக்கிறேடா? ஏன் உனக்கு பொட்டு வையுமா? டேய் அப்பா வாட்ட என்ன வார்த்தடா பேசி நிக்கற? இன்னைக்கு நான் லீவு சார். நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல வந்து பாருங்க. இன்னைக்கு புத்தாசி விரதம், அதான் நான் வீட்டில் இருக்கேன். நான் நாளைக்கு பார்க்கலாம். அங்கிள் நான் கூப்பிடுறேன். இவங்க பொட்டாசி மாசம் அதுமா ரொம்ப நான்வெஜ்ஜா இருக்கிறாங்க. நான் நீ நம்ம வீட்ல சாப்பிட்றேன். ஏய் நல்ல நாள் அதுமா ஏதாவது பிரச்சனை பண்ண தொலைச்சு விடுவே பண்ணவா. அப்போ ஒன்று பண்ணுங்க, பூஜை முடிஞ்ச உடனே குமுதா வண்ட படையல் குத்து விட்றீங்களா? எங்க அந்த வெட்டி பைய கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? வாங்க போலாம். கிறுக்கு போய் இவன் இந்த ஏரியா விட்டு துரத்துறானா இல்லையா? வெயிட்டிங். போய் காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு வச்சுட்டோம். சரிங்க. காக்கா 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 கா குமுதாமா காக்காக்கு சோறு வச்சிட்டாங்க. குமுதாமா காக்காக்கு சோறு வச்சிட்டாங்க. காக்கா காக்கா என்னம்மா காக்கா சாப்பிட்டுச்சா? எங்கங்க சாப்பிட விட்டா அந்த சுமார் முஞ்சி குமார்?
அந்த குரங்கு போட்ட சத்தத்துல வந்த காக்காயெல்லாம் பறந்து போயிடுச்சு. சாப்பிட ஆரம்பிச்சியா? எல்லாம் சாப்பிடு. ஃபர்ஸ்ட் குமுதா கொடுங்க. அவருமே குடுத்தாருங்க. அதான் காக்காவே சொல்லிடுச்சுல, வந்து சாப்பாட்டை வை, காலையில இருந்து பசியில. சரிங்க. என்ன யோசனை? சாப்பிட வேண்டியதானம்மா. ஒரு நிமிஷம் இருப்பா, வரேன். எங்க போறா? போற இருமா, அவளுக்கு வைமா. குரங்க யாராவது காக்காவுக்கு வச்ச சாப்பாடு இப்படி தின்னுவாங்களா? மனுஷன் தின்னுவான் அந்த சோற. நான் தின்ன காக்கா சாப்பிட்டாதான் குமுதா சாப்பிடுவான்னு சொன்னாங்க. சரின்ட்டு குமுதா சாப்பிட்றத ஹெல்பிங் பண்ணேன். ஆனா குமுதா ஹாப்பி என்னாச்சு? டே போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குடா. டே விட்டுறா. நான் கூட குமுதாக்க உயிரெல்லாம் பண்ண வச்சுக்கிறாச்சு. அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அட போயா, அதுக்கு ஏதாவது அவன் கதை சொல்லுவாயா? கார்த்திகை தீபம் குமுதா அவங்க வீட்டு வாசல்ல அகல் உலகா அடின்னு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே சும்மா நாசமா இருந்துச்சு. நான் நேரம் எங்க அம்மாண்ட போய், அம்மா குமுதா அவங்க வீட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படிமா கம்முன்னு இருக்குதுன்னா எங்க அம்மா உண்மைன்னு இருக்குது. என்னடா குமார், அந்த பொண்ணு மனசு ஒழிஞ்சிருமே அப்படின்னு ஐடியா பண்ணி அக்கம் பக்கத்து வீட்டுலாம் விளக்கலாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன். குமுதா ஹாப்பியா நாச்சு. அண்ணாச்சி விளக்கெல்லாம் திருடிட்டு வந்திருக்கேன் அண்ணாச்சி. நம்ம வீட்டில் விளக்குறீங்களா, 4 வீட்டில் ஃபியூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை அண்ணாச்சி. இவன் நம்ம ஃபீஸை பிடிக்கிறோம் உங்களுக்கு. அன்பே குமுதா, குமுதா நம்ம ஊரில் விளக்குல ஆயில் த்ரீலாம் போட்டு வச்சிட்டேன். நீ வந்து எடுத்து வச்சுக்க, சும்மா ஜகஜோதியா அறியும் நம்ம லைஃப். ஏய், நான் ஏன்டா உன் வீட்டு வாசல்ல வந்து விளக்கேத்தணும்? நான் குமுதா, எனக்கு அந்த ஃபியூச்சர்ல எங்க வீட்டில் நீ தான் வந்து விளக்கேற்ற போற. அதுக்கு அட்வான்ஸா ஒரு 5 விளக்கு ஏற்றலாம்ல. ஒரு 4 3. எப்ப பார்த்தாலும் குமுதாவனே டார்ச்சர் கொடுத்துனுக்குற. நான் வேணா வந்து ஏத்துட்டுமா? உன்னை தனியார் வச்சு ஏத்துறேன். சரி குமுதா, நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே முறையா வரலாம் நினைக்கிறேன். கரெக்டா? நானும் அப்படியே வரேன். டாடி மம்மி கேட்டேன்னு சொல்லு, மேலே போட்டுறது என்ன குமுதா. நீ வந்து விளக்கேற்றினாலும் பரவாயில்ல, சும்மா பாரு குமுதா பத்திக்கும். சும்மா பாரு, சும்மா பவரா ஒரு பார்வை பாரு குமுதா பத்திக்கும். நீ பார்த்த பச்சை பத்திக்கும், அகல்வலுக்கு பார்த்தா தானே பாரு குமுதா. ஐயோ பவரா ஒரு பார்வை பத்தல குமுதா, நீ பாரு. எரியுது பாடுறா டே. ஏ உழுதானா எரியுது பாரு. இன்னும் கொஞ்சம் பாரு. சாவு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏன். இப்ப எப்படிங்க இருக்கான்? இன்னாத்த சொல்றது? ஏமா குமுதா, நீயா அவனை நறுக்குன்னு 4 வாரத்தை நாக்க போடுங்கிற மாதிரி கேளுமா. ஐயா கேளு. ஏய், அறிவு இருக்கா? பார்த்தல பேரண்ட்ஸ் எப்படி பதறாங்கன்னு. சூப்பர் குமுதா, நல்ல நேரமும் வலது கால எடுத்து வச்சு வந்துட்டேல, சும்மா அப்படி இது. குமுதா வா போலாம். ஐயா ஆண்டி வண்டிங்க, கை நடிச்சிட்டு போலாம்ல. நான் குமுதா இதுக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்டியா? கை நனையணும் கால் நனையணும்ங்கறாம. ஏய் என்னடி இதெல்லாம்? என்னம்மா முதுல எல்லாம் பிட்டு விழுதே? உங்க அப்பா 10 ரூபா தான்டா கொடுத்தாரு. 10 ரூபாய்க்கு 2 இலை தான் வந்துச்சு. இந்த சின்ன காயத்துக்கெல்லாம் இலையெல்லாம் வைக்க வேணாம் தான் சொன்னாங்க. நீ ஏதாவது சொல்வேன்னு இலைய வச்சா? கார்த்திகை தீபன்றதால குமுதா வீட்டில் எப்படி நிறைய இலை வாங்கியிருப்பாங்க. நீ என்ன பண்ற, அதுல குமுதா சாப்பிட்ட இலையா பார்த்து கழிவத்து முதுல் வை. ஏய் என்னடா என் முன்னாடி எச்சால பொறுக்க வைக்கிற நீ? பெரிய லாரி இவரு, பெத்த பையன் டீ காத்துல இருக்கிறேன். 10 ரூபா குத்துறல நீ. நீ போமா. பெத்த அப்பனையே மதிக்காதவன் எப்படி என்னாச்சு மற்றவங்க பேச்செல்லாம் கேட்பான். ஆனா குமுதா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. யோ இவன் என்ன ஆனா உன்னா குமுதா ஹாப்பின்னு சொல்லுங்கிறான்.
என்ன உன் பொண்ணுக்கு அவனுங்க ஏதாவது இவ பேரை கேட்டாலே என் பொண்ணு கோவப்படாச்சு. அந்த அளவுக்கு இந்த பையன் பண்ணியிருக்கான். ஓகே அகிலேஷ், பாய். என்ன குமுதா, பைக்கில் வரும்போது நிறையா பேசிட்டு வந்தீங்க. ஆனால் பைக் விட்டு இறங்கும்போது ஒன்றும் சொல்ல வெறும் பாய் அகிலேஷ் மட்டும் சொல்கிறீங்க. ஏன், வேற என்ன சொல்லணும்? வா அகிலேஷ், உள்ளேயே வந்து ஒரு காஃபி சாப்பிடுங்க அகிலேஷ்னு சொல்லக்கூடாதா? ஏய் பால்டபா, அவங்க வீட்டில் காஃபி சுமாராக தான் இருக்கும். நீ என்ன பண்ற, அந்த முனை கடைக்கு போயிட்டு சுமார் முடிஞ்சு குமார் சொன்னாப்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்ல டிஎஸ் சாப்பிட்டு அப்படியே நம்ம அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு கிளம்பி போயினேங்க. வா அகிலேஷ், காஃபி சாப்பிடலாம். தேங்க்யூ. சட்னி இது தலைவலி. சும்மா கோச்சுடா, சும்மா கோச்சுடா. டெட்லி காஃபி கும்ஸ். இந்த நாள் என் லைஃப்லயே மறக்க முடியாத நாள். ஏய் பார்த்து. நோ பெயின் நோ கெயின். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போன உடனே என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. ஐயோ என் பை நான் எப்படி டிசைன் டோன்ட் புலமா. ஏய் நண்டே வா, இருடா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. தம்பி, எதுக்குப்பா அந்த பொறுக்கி கூட வீண் பிரச்சனை? பேசாம கிளம்பிருங்க. ஆட்டோ ஆட்டோ. அகிலேஷ், முதல்ல இந்த ஆட்டோல ஏறு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கும்ஸ், நீ கூட காலேஜ்ல என்ன ஒரு பெரிய ரவுடிங்கிறத மறந்துட்டேல? நான் குமுதா ரவுடிங் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஐயோ தம்பி, அவனை பார்த்தா பொறி மாதிரி இது. எதுக்கு வம்பு? வா வந்து ஆட்டோல ஏறு. நீ ஓரமா நின்னு ஃபைட்டை வேடிக்கை பாருடா. ஐயோ, 18 வயசு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஏண்டா ரோஸ் மில்க், குமுதாவும் அங்கிளும் சொன்னாங்க போல. ஏன்னா குமுதாவாண்ட சீன் போட அந்த அக்கா யாருன்னே தெரியல, பாவம். அதாங்க வாய்ஸ் மட்டும் இருக்குது. அப்பயும் போல அந்த ஆடகாரன் இந்த ஏரியாவே கிடையாது, அவன் சொல்றான் அப்பயும் போல.